அதனால தான் குடும்பத்தில் மூத்தோர் உடல்நலம் கவனிக்கவும். சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படலாம், சகஜம்தான். சின்ன சின்ன சண்டைகள் சகஜம்தான் குடும்பத்தில். அதுவே பெருசாக ரோட்டுக்கு போயிடக்கூடாது, அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக திருமணம், காதல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா திருமணம் தாமதமாக இருக்கும். பரவாயில்ல, கல்யாணம் தாமதமானாலும் பிரச்சனை இல்லை, நீ பண்ணாமல் இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. ஏன்னு வச்சுக்கோங்க, நீ பண்ணி கஷ்டப்படுறதை விட நான் உண்மையை சொல்லுவேன், மிதுன ராசி நீ கல்யாணம் பண்ணி, அதுவும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, நீ கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறதை விட நீ கல்யாணம் பண்ணாமே நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது கூட ஒரு விதத்தில் உனக்கு நல்லது தான். ஒரு சில நேரத்தில் 26, 27 வயசு தான் இப்போ உனக்கு நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உனக்கு ஒரு காலசர்ப்ப தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, தாரதோஷம், மாங்கல்ய தோஷம் இருக்குது. இதுக்கெல்லாம் நீ முறையாக நீ பரிகாரம் பண்ணாமல் நீ கல்யாணம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணின அடுத்த 3, அதுக்கு அடுத்தது 6 மாதம் கூட இருக்காது. உடனே டக்குன்னு விவாகரத்து பிரச்சனை ஏதாவது ஒன்று ஆகி பிரிஞ்சு, நல்லபடியாக பிரிஞ்சுட்டா பிரச்சனை இல்லை, ஒரு குழந்தையோட பிரிஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இதில் இருக்காங்க, மகாபலிபுரத்துக்கு முன்னாடி எங்கேயோ அது இடம் தெரியல, ஞாபகம் அங்கே இருக்காங்க.